வெல்கம் டு மை சேனல். போன வீடியோவில் ஒரு ஸ்ட்ரைட் பேண்ட்டு எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். அதுவும் கீழெல்லாம் குனிஞ்சா பேண்ட்டுக்கு மேலே ஏறாமல் இருக்கிற மாதிரியும், காலுக்கு இடையில் இழுக்காத மாதிரி இருக்கிற மாதிரியும் எப்படி தைக்கிறது, அந்த மாதிரி பேண்ட் எப்படி தைக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ பார்க்குறோம். அதுதான் கட் பண்ணதை காமிச்சு போன வீடியோவில். இப்போ அந்த பேண்ட்டை எப்படி தைக்கிறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இப்போது ஃபஸ்ட்டு 2 பீஸ் இதை கட் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் பேக் பீஸு இந்த 2 கட் பண்ணியிருந்தோம். இப்போ இதை தனித்தனியாக பிரித்து எடுத்துக்கலாம். இந்த பேக் பீஸ் 2ஐயும் இந்த மாதிரி தனியாக பிரிச்சுக்கிறேன். அது மேலே ஃப்ரண்ட் பீஸ் 2ஐயும் அதே மாதிரி தனியாக பிரித்து எடுத்துக்கிறேன். இப்போ ஒரு சைடு உள்ளதை எடுத்து வச்சுட்டு ஒரு சைடை மட்டும் இப்போ உங்கள்கிட்ட காட்டுறேன். பாருங்கள், உங்களுக்கு வீடியோவில் எப்படி தெரியுதுன்னு தெரில. இது ஃப்ரண்ட்டு பீஸு, இது கொஞ்சம் அகலம் கம்மியாக இருக்கும். இது பேக் பீஸு, கொஞ்சம் இந்த அகலம் கூட இருக்கும். இப்போது இந்த மாதிரி வச்சுட்டு பாருங்கள், இப்படி இருக்குது. இப்போது இந்த ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணியிருக்கோம்ல, அந்த ஓரத்தை ஜாயின் பண்ணலாம். சாதாரணமாக இப்படி வச்சு ஜாயின் பண்ணோன்னா இந்த பிசுறு தெரியும். ஸோ அதனால் இதை கொஞ்சம் லைட்டாக ஒரு 1/4 இன்ச்சு இப்படி தள்ளி வச்சு இப்படி ஜாயின் பண்ணலாம். இந்த மாதிரி ஜாயின் பண்ணிங்கன்னா பிசிறு இல்லாமல் நூல் பிரிஞ்சு வராமல் ஃபினிஷிங்காக நல்லாயிருக்கும். இப்போது இதை இப்படி 2ஆக விரித்து வச்சு இந்த எக்ஸ்ட்ரா வச்சுருக்கோம்ல இந்த கிளாத்தை இப்படி மடித்து இது மேலே வச்சு இந்த பீஸோட சேர்த்து அப்படியே தையல் போடுறோம், படிமான தையல் மாதிரி. இப்போது ஒரு சைடில் உள்ள பேக் பீஸும் ஃப்ரண்ட் பீஸையும் ஜாயின் பண்ணியிருக்கோம். பாருங்கள், இது வெளிப்பக்கம். புரியுதா? இப்போ ஜாயின் பண்ணிட்டோம் இந்த இடத்துல. இப்போது இந்த இடம் சமமாக இருக்கிறது ஃப்ரண்ட் பீஸு, இந்த இடம் கிராஸாக மேலே ஏறி வர்றது பேக் பீஸு. இப்போ இதை ஜாயின் பண்ணி வச்சுருக்கோம். இதே மாதிரியே இந்த சைடு உள்ள இன்னொரு பார்ட் இருக்குல்ல, அதையும் இதே மாதிரியே ஜாயின் பண்ணிக்கலாம். பாருங்கள், இது ஒரு சைடு, இது ஒரு சைடு. இப்போது இந்த ஹைட்டாக இருக்கிற 2மே பேக் சைடு, இது 2மே ஃப்ரண்ட்டு சைடு. இப்போ என்ன பண்ணுறோன்னா இந்த பேக் சைடு 2ஐயும் இப்படி ஒன்றா ஜாயின் பண்ணுறோம். பேக் சைடு 2ஐயும் இந்த வளைவு வருதில்ல, இந்த வளைவு வரைக்கும் 2ஐயும் இப்படி ஒன்றா ஜாயின் பண்ணுறோம். இதையும் அதே மாதிரி தான் கொஞ்சம் ஒரு 1/4 இன்ச்சு உள்ளார தள்ளி வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ இதை ரெண்டாக விரித்து வச்சு
இதை அப்படியே மடித்து மேலே ஒரு படிமான தையல் போட்டுக்கலாம். இப்போ ஃப்ரண்ட்டு பக்கம் ரெண்டையும், அதாவது இந்த ஓரத்தை ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ இந்த சைடை இது வரைக்கும் ஜாயின் பண்ணணும். இப்போ இதை வந்து முன்னாடி ஜாயின் பண்ண மாதிரி பக்கத்தில் தள்ளி இந்த மாதிரி தள்ளி வைக்காமல் ரெண்டையும் சமமாகவே வச்சு இவ்வளோ தூரம் விட்டு, இங்கே மேலே இவ்வளோ தூரம் விட்டுட்டு, அதாவது நம்ம மடித்து தைக்கிறதுக்குன்னு விட்டுருக்கோம்ல, அந்த அளவுக்கு கீழே மட்டும் இந்த மாதிரி கோடு போட்ட மாதிரி இந்த மாதிரி தையல் வந்து ஜாயின் பண்ணிடலாம். ஏன் இப்படி இங்கே விட்டுட்டு அடிக்கிறோம் அப்படின்னா, நான் வந்து இதில் நாடா தான் கோக்க போகிறேன், எலாஸ்டிக் வைக்கலை, அதனால தான். இப்போது இது ரெண்டையும் தனியாக அப்படி விரித்து எடுத்துட்டு, இப்போது இந்த 2 பீஸையும் தனித்தனியாக மடித்து தைக்கணும். இப்போ இந்த இடத்துல 2 பீஸ் இருக்குல்ல, இதை இந்த சைடும் இதை இந்த சைடுமா மடித்து அப்படியே தைக்கிறோம். இப்போது இடுப்பு பக்கம் சுற்றிலுமே ஜாயின் பண்ணியாச்சு. இனிமேல் மேலே வந்து இடுப்போட மேல் பகுதியில் மட்டும் நாடா போடுறதுக்காக மடித்து தைக்க போகிறோம். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு சின்னதாக ஒரு மடிப்பு மடிச்சுட்டு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு மடிப்பு மடிக்கலாம். நம்ம தையலுக்குன்னு எந்த அளவு கோடு போட்டோமோ அந்த அளவோட கரெக்டாக மடித்து தைச்சிக்கலாம். இப்போ இந்த பேக் சைடு வரும்போது இப்படி கிராஸாக கொண்டு வந்தோம்ல, அந்த இடம் வந்து இப்படி கிராஸாக தான் வரும். நம்ம எந்த அளவு இங்கேருந்து மடித்து தைச்சிட்டு வரோமோ அதே அளவுலேயே இந்த இடத்துலையும் மடித்து தைச்சிட்டு வரலாம். இப்போ இந்த இடத்துட்ட வரும்போது அந்த கரெக்டாக அதிகபட்சமான உயரம் இருந்ததில்ல அந்த பேக் சைடு பீஸில், அந்த இடத்துல மட்டும் லைட்டாக ஒரு சின்ன இப்படி ஒரு சின்ன மடிப்பு மட்டும் வைக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி மட்டும் வச்சுக்கோங்க. இழுத்து தைக்காமல் அப்படி அப்படியே மடித்து தைக்கணும்.
இப்போ இந்த இடத்துல நாடா வெளியில் வர்றதுக்காக ஒரு சின்ன கேப் விட்டுருக்கோம். இப்போ காலோட கீழ்ப்பகுதிக்கு வரேன். காலோட கீழ்ப்பகுதியில் நம்ம மடித்து தைக்கிறதுக்காக விட்டுருக்கோம்ல, அந்த இடத்த கரெக்டாக நம்ம எவ்வளோ மடித்து தைக்கிறதுக்காக விட்டுருக்கோமோ அந்த அளவுக்கு மடித்து அப்படியே ஒரு தையல் போட்டுக்கலாம். இப்போது 2 சைடுமே காலை கீழ்ப்பக்கம் அடித்து தைச்சாச்சு. இப்போ இனிமேல் சைடு மட்டும் ஜாயின் பண்ண வேண்டியது தான். இப்போ காலோட அடிப்பகுதி இருக்குல்ல, பேண்ட்டோட அடிப்பகுதி கால்கிட்ட, அந்த இடத்த இப்படி சமமாக வச்சு நேராக தையல் போட வேண்டியது தான். இப்போ இந்த இடத்துல ஜாயின் பண்ணும்போது பாருங்கள், கரெக்டாக 2 ஜாயினிங் ஒரே இடத்துல வந்துருச்சு. நான் இதோட தையலை முடித்து எடுத்துகிட்டு திரும்ப இன்னொரு சைடு காலை கீழே கால் பகுதியிலேருந்தே தைச்சிட்டு வரேன். இதை இப்போ திரும்ப இன்னொரு தையல் போட்டுக்கலாம். அவ்வளோதான், இப்போ இந்த பேண்ட்டு தைச்சி முடிச்சிட்டோம். நீங்களும் இதே மாதிரி பேண்ட்டு கட் பண்ணி தைச்சி போட்டு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள்.